लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2216வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரம் 765வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது 65வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்தும்சும் கவிலோக திவாகரம் யசுகோபி பிரகாசாவி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் முந்திரங்குள் மங்கையர் தூயோன் சுரமான பேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் குறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் பொன் இந்த வரையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொருள வேணும் துணிந்து. பெரிய திருமொழி பாசுரம். தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதெழ அண்டமெல்லாம் அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விந்தவர் படமதில் இலங்கை முன் நெறியழ கண்டவர் கணபுரம் அடிகள் தம்மிடமே. இந்த கண்ணபுரம் எந்த இடம் என்றால் தொண்டர்கள் பாகவதர்கள் வைஷ்ணவர்கள் அவர்கள் மட்டுமல்ல பிரம்மன் முதலிய தேவர்கள் முனிவர்கள் யோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து வணங்கி தங்களுக்கு பேறு பெறும் நிலையை அடையக்கூடிய இடம். அண்டமொடு அகலிடம் எல்லாம் என்றால் மேல் உலகத்தையும் கீழ் உலகத்தையும் அன்று அளந்து வாமன அவதாரம் எடுத்து பிறகு திருவிக்கிரமனாக 3 அடியிலே எல்லாவற்றையும் அளந்து கொண்டவரும் எதிரிகள் என்று யார் இருந்தாலும் பாகவதர்களுக்கு யாரெல்லாம் சத்துருக்களோ அந்த சத்துருக்களை எல்லாம் அழிந்து போகும்படி யுத்தம் பண்ணக்கூடியவராகவும் சீதாபிராட்டிக்காக மதில்களை உடைய லங்காபுரியை ஒரு காலத்திலே தீ கொண்டு எரியும்படியாக செய்ய வேண்டும் மனதால் சங்கல்பித்து அதை கையால் செய்து முடித்தவரான பெருமாளுடைய திவ்ய தேசம் இது திருக்கண்ணபுர திவ்ய தேசம் என்று சொல்கிறார். பிரம்மன் முதலாதி தேவர்கள் அமரர்கள் முனிவர்கள் என அத்தனை பேரும் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய சகல கோடி ஜீவராசிகளும் வணங்கி அதனால் முக்தி பெறக்கூடிய ஸ்தலம் இந்த திருக்கண்ணபுரம். ராமாவதாரத்தை பற்றி சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். ராமாவதாரத்திலே இலங்கையை எரித்தது போல பாகவதற்கு துன்புறுமானால் அதை எரித்து பொதுக்கக்கூடியவன் இந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற நீலமேக பெருமாள் சௌரிராஜ பெருமாள் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம். தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதெழ அண்டமொடு அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விந்தவர் படிமதில் இலங்கை முன் எரியழ கண்டவர் கணபுரம் அடிகள் தாமே அடிகள் தம்மிடமே. காயேன வாச்சா மனசேந்திரேவா அபியார்த்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய உலகத்தினுடைய ஏற்பட்ட போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள்வதற்கு அனுப்பிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.